ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், நான் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 2 பல் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே தேவையில்லை, சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி இருந்தால் மட்டும் போதும், நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஆயில் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்ச இலை 1, சோம்பு கொஞ்சமாக, 2 கிராம்பு, கல்பாசம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்குமே இது நல்லாயிருக்கும். நம்ம காய்கறி எதுவுமே இல்லை குருமா செய்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம வெங்காயம் தக்காளி இருந்தால் இது நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நமக்கு தேவையான அளவு தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், சோம்பு, வெங்காயம், பூண்டு இது மட்டும்தான். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். தக்காளியும் அதிலே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டோம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.